அடிக்கடி இருமல் ஏற்படுவதானது காச நோயாகவும் இருக்கக்கூடும் என பாடசாலையில் இன்று எமக்கு கற்றுக் கொடுத்தனர். அதனால் 2 கிழமைகளை விட அதிகமாக இருமல் இருக்குமாயின் கட்டாயமாக நெஞ்சு பிரதேசத்தை எக்ஸ்ரே எடுத்தும் அதேபோல் சளி பரிசோதனையையும் செய்து சந்தேகம் இல்லாது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இருமலுடன் வேறு நோய் அறிகுறிகளும் உருவாகக்கூடும். மாலை நேரத்தில் இலேசான காய்ச்சல் நிலை, இரவில் அதிகளவில் வியர்த்தல், உணவில் விருப்பமின்மை, உடல் மெலிதல், அதிக களைப்பு, சுவாசிப்பதில் சிரமமாக இருத்தல் என்பன சில நோய் அறிகுறிகளாகும். ஆனால் இந்த நோய் அறிகுறிகள் எல்லாம் வெளித்தெரியும் வரையில் இருந்து சிகிச்சைக்காக செல்வது நல்லதல்ல. அதன் போது சில வேளைகளில் சுவாச பைகள் அதிகளவு பாதிப்படைந்து மருந்தினால் குணப்படுத்த முடியாமலும் போகக்கூடும். காச நோயின் முதல் நோய் அறிகுறியானது இலேசான இருமலாகும். எனவே ஆங்காங்கு மருந்து எடுத்து நோயை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டாம். நோய் அறிகுறிகள் தென்பட்ட உடனேயே பரிசோதனை செய்யவும். ஆரம்பத்திலேயே சிகிச்சை பெற்றுக் கொள்வதால் நோயை முழுமையாக குணப்படுத்திக் கொள்ள முடியும். சுகாதார அமைச்சின் காசநோய் தடுப்பும் மார்பு நோய்களுக்குமான தேசிய செயற்திட்டம்